ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ cuboid whose dimensions are length 12 cm, breadth 8 cm and height 6 cm கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கான ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வால்யூம் ஆஃப் த cuboid L into B into H, லென்த் பிரெத் ஹைட் அவங்க கொடுத்துட்டாங்க. அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். லென்த்தோடைய வேல்யூ 12, பிரெத்தோடைய வேல்யூ 8, ஹைட்டோடைய வேல்யூ 6. இது எல்லாமே சென்டிமீட்டர்ல இருக்கான்னு பார்த்துக்கணும். மெஷர்மெண்ட் ஒன்று எல்லாம் சென்டிமீட்டர் இருக்கணும், இல்லைன்னா மீட்டர். அந்த யூனிட் வந்து கரெக்டா ஒரே மெஷர்மெண்டா இருக்கான்னு பார்த்துக்கணும். இங்க 12 into 6 8s are 48. அப்போ 12 into 48 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். 8 2s are 16, carry 1. 1 8s are 8, 8 plus 1 9. 4 2s are 8, 1 4s are 4. 6 17, carry 1 5. 576. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 576. நம்மளுக்கு எல்லாமே சென்டிமீட்டர் இருந்தது இல்லையா? அப்ப இது வால்யூம்ன்றதுனால இது யூனிட் வந்து சென்டிமீட்டர் கியூப்ல ரைட் பண்ணணும். பாருங்க, செகண்ட் சப்யூஷன். லென்த் வந்து 60 மீட்டர், பிரெத் 25 மீட்டர் அண்ட் ஹைட் 1.5 மீட்டர். இதுவுமே எல்லாம் மீட்டர் ஒரே மெஷர்மெண்ட்ல தான் இருக்கு. இதுக்கும் அதே சேம் ஃபார்முலா தான். வால்யூம் ஆஃப் த cuboid equal to L into B into H கியூபிக் யூனிட்னு எழுதிக்கலாம். எல்லோடைய வேல்யூ வந்து என்னன்னா 60, பியோடைய வேல்யூ 25 அண்ட் ஹெச்சோடைய வேல்யூ 1.5. இதை மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சரை மீட்டர் கியூப்ல சொல்லணும். பாருங்க, 25 into 1.5 ஃபர்ஸ்ட் பண்ணா 5 5s are 25, carry 2. 5 2s are 10 plus 2. 1ஆல மல்டிப்ளை பண்ணா சேம் அதே நம்பர் தான். 1 பாயிண்ட்டுக்கு அடுத்த டிஜிட் வந்துச்சா 37.5 into 60. 0 இருக்கிறதுனால நம்ம 0 அப்படியே சேர்த்துக்கலாம். 6ஆல அப்படியே மல்டிபிள் பண்ணலாம். 6 5s are 30, carry 3. 6 7s are 42 plus 3 45, carry 4. 6 3s are 18, 18 plus 4 22. 1 டிஜிட்டுக்கு அடுத்த பாயிண்ட் வச்சா 2250. 2250 மீட்டர்ல கொடுத்துருக்கிறதுனால மீட்டர் கியூப். வால்யூம்னாலே கியூப்ல தான் சொல்லணும் யூனிட். 7.3ல செகண்ட் சம் பார்க்க போறோம். The dimension of match boxes are 6 cm, 3.5 cm and 2.5 cm. இது மாதிரி மல்டிப்ளே கொடுத்துருந்தாங்களே, அது லென்த் பிரெத் ஹைட் ஆர்டரா கொடுத்துருக்காங்க. மீனிங் ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் அ பாக்கெட் கண்டெய்னிங் 12 such match boxes. ஒரு மேட்ச் பாக்ஸோடைய லென்த் பிரெத் ஹைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு அவங்க அது மட்டும் சொல்லல, ஒரு பாக்கெட்ல 12 மேட்ச் பாக்ஸ்ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப 12ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். வால்யூம் ஆஃப் த மேட்ச் பாக்ஸ் ஈக்குவல் டு லென்த் பிரெத் ஹைட் மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி சொல்ல போகிறோம். லென்த்தோடைய வேல்யூ 60, பிரெத்தோடைய வேல்யூ 3.5, அந்த ஹைட்டோடைய வேல்யூ 2.5. இது மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணி வர ஆன்சர் தான் மேட்ச் பாக்ஸோடைய வால்யூம். 3.5ம் 2.5ம் ஃபர்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 5s are 25, carry 2. 5 3s are 15, 15 plus 2 17. 5 2s are 10, carry 1. 3 2s are 6 plus 1 7. 5 7 8. இங்கே 2 டிஜிட் இருக்கிறதுனால 2 டிஜிட்டுக்கு அடுத்த பாயிண்ட்டு, அதுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குது 6. 6ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 6 5s are 30, carry 3. 6 7s are 42, 42 plus 3 45, carry 4. 6 8s are 48, 52. 2 டிஜிட்டுக்கு அடுத்த பாயிண்ட் வச்சா 52.5. 52.5 0 ஸ்கிப் பண்ணிகிட்டே ரைட் பண்ணிக்கலாம். சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கிறதுனால சென்டிமீட்டர் கியூப். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்பர்ஸ்க்கு அடுத்து 0 இருந்ததுன்னா அதுக்கு வந்து வேல்யூ இல்லை. இதுக்கு அடுத்து ஒரு நம்பர் இருக்குன்னா அது கம்பல்சரி எழுதி தான் ஆகணும்.
பாயிண்ட்டுக்கு அடுத்து நம்பர், அதுக்கடுத்து லாஸ்ட்டாக ஜீரோனா அதை ஸ்கிப் பண்ணிகிட்டே ரைட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் ஆஃப் 12 மேட்ச் பாக்ஸு கேட்டிருக்காங்க. இப்போ வால்யூம் ஆஃப் 12 மேட்ச் பாக்ஸ் ஈக்குவல் டு 52.5 நம்ம 12ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பை 12. 5 2s are 10, carry 1. 2 2s are 4, 4 plus 1, 5. 5 2s are 10. Again 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 2 5 0. 5 plus 5 10, carry 1 3 6. இங்கே 1 டிஜிட்டுக்கு அடுத்த பாயிண்ட் இல்லையா, அப்போ 1 டிஜிட்டுக்கு அடுத்த பாயிண்ட் வச்சா 630 சென்டிமீட்டர் கியூப். வால்யூம் தானே கேட்டிருக்காங்க, அப்போ 12 மேட்ச் பாக்ஸ் வால்யூம் 630 சென்டிமீட்டர் கியூப். தேங்க்யூ. ஹாய், இன்னைக்கு நம்ம 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3ல 5th சம் பார்க்க போகிறோம். The dimension of a brick are 24 cm, 12 cm, 8 cm. How many such bricks will be required to build a wall of 20 meter length, 48 cm breadth and 6 meter height? அதாவது பிரிக்ஸ் செங்கல் இருக்கு இல்லையா, அதனுடைய மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சிட்டு வால் ஒரு சுவரு வந்து அதனுடைய லென்த் பிரெத் ஹைட் கொடுத்துருக்காங்க. அப்ப அதனுடைய வால்யூமை கண்டுபிடிக்கணும். எத்தனை பிரிக்ஸ் தேவை, எத்தனை செங்கல் தேவை அந்த வாலை கட்டி முடிக்கிறதுக்குன்னு கேக்குறாங்க. அப்போ அந்த வாலுடைய வால்யூம் இருக்கும் இல்லையா, அதை வந்து பிரிக்ஸ் அதனுடைய வால்யூமால டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் ரெக்வயர்டுன்றது கிடைக்கும். எத்தனை செங்கற்கள் தேவைன்றது கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வாலோடைய மெஷர்மெண்ட்லாம் ரைட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பிரிக்ஸ் உடைய மெஷர்மெண்ட்டை ரைட் பண்ணிக்கலாம். வால் லென்த் இது கேபிட்டல்ல எழுதிக்கலாம், ஏன்னா இதுல 2 வால்யூம் வருது இல்லையா, அதனால LBH. பிரிக்ஸுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 24 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். வால் இது வந்து லென்த் ஹைட் பிரெத் ஹைட். லென்த் வந்து பாருங்க 20 மீட்டர் லென்த், 20 மீட்டர். பிரெத் வந்து 48 சென்டிமீட்டர் அண்ட் ஹைட் வந்து 6 மீட்டர். இதுல மெஷர்மெண்ட் யூனிட் பாருங்க, இது எல்லாமே வந்து சென்டிமீட்டர்ல இருக்கு, இதுல இதுவும் சென்டிமீட்டர்ல இருக்கு. ஆனா லென்த்தும் ஹைட் மட்டும் மீட்டர்ல இருக்கு. அந்த மீட்டரை நம்ம ஃபர்ஸ்ட் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு தெரியும் இல்லையா, 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இது நமக்கு தெரிஞ்சதுதான். அப்போ இதை என்ன பண்ணணும்னா லென்த்தை நம்ம மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிடலாம். 20 into 100 equal to 2000 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஹைட் 6 into 100 600 சென்டிமீட்டர் ஹைட். இது 2048, இது 600. இப்ப என்ன பார்க்க போறோம், நம்பர் ஆஃப் பிரேக்ஸ் ரெக்வயர்ட். எத்தனை பிரிக்ஸ் தேவைங்கிறதுக்கு என்ன பண்ணணும், வால்யூம் ஆஃப் த வால் divided by volume of the brick. இது தெரியும் இல்லையா ஃபார்முலாஸ். நம்ம வந்து இது கேபிட்டல் வச்சிருக்கேன் LBH, இது ஸ்மால் LBH, ஏன்னா டிஃபரன்ஸ் தெரியறதுக்காக. லென்த் பிரெத் ஹைட் வேல்யூ ரெண்டுத்துலயும் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இது கேன்சல் பண்ணலாம். 8 1s are 8, 6 8s are 48. பாருங்க 1 6 are 6, 2 6 are 12, 1 2 is 2, 3 2s are 6, 300. அகைன் மறுபடியும் இது 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 1s are 8 3s are, மறுபடியும் 2 டேபிள்ல பண்ணா 50 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும்.
1 4 is 4, 5 4s are 20, 00. அப்போ நம்மளுக்கு என்ன ரிமைன் இருக்குன்னா 500 multiply by 50. 5 5s are 25, 30 அப்படியே வந்துடும். Therefore 25,000 bricks. 7.3 exercise 9th standard. பார்க்க போகிறது 6th sum. The volume of a container is 1440 meter cube. The length of the breadth of the container are 15 meter and 8 meter respectively. Find its height. ஒரு கண்டெய்னருடைய வால்யூம் கொடுத்துட்டாங்க, லென்த் பிரெத் கொடுத்துட்டாங்க, ஹைட் கேட்குறாங்க. அப்போ அந்த கண்டெய்னர் ஷேப்பு கியூபாய்டுன்றது கிளியரா தெரியுது. வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர் 1440 meter cube. இது L into B into H is equal to 1440. இதில் நம்மளுக்கு ஹைட்டு தான் கண்டுபிடிக்கணும். லென்த்து பிரெத்து கொடுத்துருக்காங்க. லென்த்து வந்து 15 அண்டு பிரெத்து வந்து 8. ஹைட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஹைட்டை மட்டும் இந்த சைடை வச்சுக்கிட்டு மீதி எல்லாம் ஈக்குவல் கனாண்டை கொண்டுட்டு வரலாம். இது மல்டிப்ளேல இருக்கு, ஈக்குவல் கனாண்டை வரும்போது என்ன ஆகும்னா டிவைட் ஆகும். இதை இப்போ கேன்சல் பண்ணி வர ஆன்சர் தான் ஹைட்டு. Eight ones are 8, 8 ones are 8, carry 6, 64 வரும். 8 8s are 64, அந்த 0 வந்துடும். இப்போ இது ரெண்டுமே 3 டேபிளில் கேன்சல் ஆகும். 3 5s are 3 6 are அந்த 0 வருது. 1 5 is 5, 1 5 2. அப்போ ஹைட் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 12 மீட்டர். மெஷர்மெண்ட் மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் தான் சொல்லணும். இப்போ வால் கண்டெய்னர் height of the container is 12 meter. Thank you. Exercise 7.3ல 7th sum பார்க்க போறோம். Find the volume of a cube. Then time பார்த்தது cuboid, இப்போ cube பார்க்குறோம். Each of whose side is 5 centimeter. இதில் 3 sums கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் 5 centimeter, செகண்ட் 3.5 meter, தேர்டு 21 centimeter. ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். 5 centimeter. வால்யூம் ஆஃப் த கியூப் கேட்டிருக்காங்க. வால்யூம் ஆஃப் த கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப். ஏவுடைய வேல்யூ தான் என்ன 5 centimeter. ஏ கியூப்னா 3 times போடணும். 5 5s are 25, 25 into 5, 125. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது யூனிட் வந்து சென்டிமீட்டர்ன்றதுனால சென்டிமீட்டர் கியூப் போடணும். That's all. Second sum 3.5 meter கொடுத்துருக்காங்க. Again volume of the cube equal to a cube. ஏவுடைய வேல்யூ தான் என்னன்னா 3.5. 3.5 into 3.5 into 3.5. a கியூப்னா 3 times போடணும், அவ்வளோதான். ஏக்கு பதில் 3.5னால 3.5 ஹோல் கியூப். இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்ல வேண்டியதுதான். 3.5 into 3.5 மல்டிப்ளை பண்ணோம். 5 5s are 25, 3 5s are 15, carry 1, 3 3s are 9 plus 1, 10, 5, 12, carry 1, 2, 1. 2 digit அடுத்த பாயிண்ட் வச்சா 12.25 into again 3.5. 5 5s are 25, carry 2, 5 2s are 10 plus 2, 12, carry 1, 5 2s are 10 plus 1, 11, carry 1, 1 5 is 5, 5 plus 1, 6. Again 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 3 5s are 15, carry 1, 3 2s are 6 plus 1, 3 2s are 6, 1 3s are 3, 5 7 8 6 12, carry 1, 4. அப்போ 1 2 3 3 digit அடுத்த பாயிண்ட் வச்சா 42.875. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மீட்டர்ன்றதுனால யூனிட் மீட்டர் கியூப்ல ரைட் பண்ணணும். தேர்ட் சம்
21 centimeter. Third sum 21 centimeter கொடுத்திருக்காங்க. Again same தான். Volume of the cube equal to a cube. நம்மளுக்கு 21 கொடுத்ததுனால 21 cube. 21 into 21 into 21. 21 3 times போட்டு மல்டிப்ளை பண்ணா 9261 வருது. சென்டிமீட்டர்ல கொடுத்ததுனால சென்டிமீட்டர் கியூப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய், 9th standard மேக்ஸ் எக்ஸசைஸ் 7.3ல 8th சம் பார்க்க போறோம். A cubical milk tank can hold 1,25,000 liter of milk. Find the length of its side in meters. அதாவது ஒரு கியூபிக்கல் ஷேப்ல ஒரு மில்க் டேங்க் இருக்கு. அதுல வந்து 1,25,000 லிட்டர் வந்து மில்க் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதனுடைய ஒரு சைடு லென்த் ஆஃப் த சைடு, ஒரு சைடு வந்து எவ்வளவு மீட்டரா இருக்கு. கியூபிக்கல் பாத்தீங்கன்னா லென்த், ஹைட், பிரெத் எல்லாமே சேமா இருக்கும் இல்லையா. கியூபாய்டு தான் வேரி ஆகும். கியூபிக்கல் போது எல்லாமே சேமா இருந்தாதான் அது கியூபிக்கல் ஷேப்பா இருக்கும். அப்ப லென்த் ஆஃப் இட்ஸ் சைடு வந்து எவ்வளவு மீட்டர்ன்னு கேட்டிருக்காங்க. Let A be the side of the cubical milk tank. அந்த cubical milk tank உடைய சைடை நம்ம ஏன்னுட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, here volume of the milk tank. அந்த மில்க் டேங்க் உடைய வால்யூம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 1,25,000 லிட்டர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. நம்ம வந்து இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், சைடுன்னு போகும்போது மீட்டர் வரும் இல்லையா. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா 1 மீட்டர் கியூப். 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போ இதை வச்சுதான் அதை சால்வ் பண்ண போறோம். ஓகே, வால்யூம் ஆஃப் த மில்க் டேங்க். வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா, a கியூப் ஈக்குவல் டு 1,25,000. இங்க லிட்டர்ஸ் இருக்கு இல்லையா, லிட்டர்ஸுக்கு பதில் நம்ம மீட்டர் கியூபா பண்ணும்போது என்ன ஆகும்னா டிவைடட் பை 1000. இங்க லிட்டர் என்னவா ஆகும்னா மீட்டர் கியூப் ஆகும். எப்படி, 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். எனக்கு இங்க லிட்டர்ஸ்க்கு பதில் மீட்டர் கியூப் ஆகும்னா என்ன பண்ணணும், 1000 டிவைட் பண்ணிடணும். ஓகே, இப்போ a கியூப் ஈக்குவல் டு 30க்கு 30 கேன்சல் ஆயிடும். 125 மட்டும் கிடைக்கும். 125 நம்ம இந்த மெத்தட்ல ரைட் பண்ணிக்கலாம். அல்சே மெத்தட 25 மறுபடியும் 5 போட்டா 5 5s are 1. அப்ப a கியூப் ஈக்குவல் டு 5 கியூப். கியூப் கியூப் கேன்சல் ஆயிடும். a ஈக்குவல் டு 5. therefore அவங்க கேட்டிருக்கிறது லென்த் ஆஃப் த சைடு. ஏ தான் கேட்டிருக்காங்க இல்லையா. மெஷர்மெண்ட் மீட்டர் கியூப் இருக்கு, நம்ம சைடு மட்டும் எழுதும்போது மீட்டர் போட்டுக்கலாம். லென்த் ஆஃப் த side of the milk tank equal to 5 meter. அதோடைய சைடு தான் கேக்குறாங்க, சைடு கண்டுபிடிச்சாச்சு. இங்க நம்ம ஒரே ஒரு இடம் மட்டும்தான் கவனிக்கணும். லிட்டர்ஸ் வந்து மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணும்போது 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர். எனக்கு இதுல இருந்தே கூட பாருங்க, எனக்கு இப்போ 1 லிட்டர் வேணா இது 1000 வந்து மல்டிப்ளை இருக்கு, ஈக்குவல் கண்ணாண்ட வரும்போது என்ன ஆகும், 1/1000 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு லிட்டர்ஸ். இது கிடைக்கும் நம்மளுக்கு. இதுதான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ லிட்டர்ஸ்க்கு பதில் நான் மீட்டர் கியூப் கன்வெர்ட் பண்ணேன்னா 1000 டிவைட் பண்ணணும். ஓகே, இது ஒன்று மட்டும் நம்ம கரெக்டா போட்டுட்டோம்னா இதெல்லாம் ஈஸியா தான் பண்ணிடலாம். Ninth sum, a metallic cube with a side 15 cm is melted and formed into a cuboid. If the length and height of the cuboid is 25 cm and 9 cm respectively, then find the breadth of the cuboid. அதாவது ஒரு மெட்டல வந்து கியூப் ஷேப்ல இருக்கு, அதை வந்து என்ன பண்றாங்க, அதனுடைய சைடு வந்து 15 cm சொல்லிடுறாங்க.
மெல்ட்னா உருக்கிறது, அது உருக்கி ஒரு கியூபாய்டு ஷேப்புக்கு ஃபார்ம் பண்றாங்க. அந்த கியூபாய்டு ஷேப்ல அதனுடைய லென்த் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு லென்த் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க. லென்த் 25, ஹைட் 9 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபைண்ட் த பிரெத் ஆஃப் த கியூபாய்டு. கியூபாய்டுடைய பிரெத் என்னவா வரும்னு கேட்டிருக்காங்க. இந்த கியூபுக்கு அப்ப வால்யூம் ஆஃப் த கியூபும் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டும் ஈக்குவலா வரும். கிளியரா? ஒரு மெட்டாலிக் கியூபை தான் என்ன பண்றாங்க? மெல்ட் பண்றாங்க, அதை கியூபாய்டு ஷேப்புக்கு ஃபார்ம் பண்றாங்க. அப்ப இதனுடைய வால்யூமும் கியூபோடைய வால்யூமும் கியூபாய்டோடைய வால்யூமும் வந்து என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். இந்த மெத்தடை வச்சுதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். 9th சம் எக்ஸசைஸ் 7.3. ஃபர்ஸ்ட் கியூப்ல சைடு எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. சைடு வந்து 15 சென்டிமீட்டர். கியூபாய்டுல லென்த் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா L ஈக்குவல் டு 25 சென்டிமீட்டர் அண்ட் பிரெத் ஈக்குவல் டு பிரெத் தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் ஈக்குவல் டு 9 சென்டிமீட்டர். நம்ம வந்து பிரெத்தை தான் கண்டுபிடிக்க போறோம். இவங்க சொன்னதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நமக்கு கிளியர். என்னன்னா வால்யூம் ஆஃப் த கியூபும் வால்யூம் ஆஃப் த கியூபாய்டும் ஈக்குவல். வால்யூம் ஆஃப் த cuboid equal to volume of the cube. Volume of the cuboid க்கு என்ன ஃபார்முலா? L into B into H. வால்யூம் ஆஃப் த கியூபுக்கு என்ன ஃபார்முலா? A கியூப். ஏன்னா இந்த வால்யூம் ஷேப் கியூப் ஷேப்புக்கு இருக்க அந்த மெட்டாலிக்கை தான் நம்ம மெல்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதனால இதை லென்த் என்னென்ன வேல்யூ தெரியும் எல்லாம் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது. எல்லாம் மெஷர்மெண்ட் யூனிட் வந்து கரெக்டா இருக்கா பாருங்க. எல்லாம் சென்டிமீட்டர்ல தான் இருக்கு. அப்போ லென்த் வந்து 25 சென்டிமீட்டர், பிரெத் தான் கண்டுபிடிக்கணும். ஹைட் வந்து 9 கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி ஏவும் என்னதான் 15 சென்டிமீட்டர். 15 பவர் 3 ஏ கியூப்னு இருக்கு இல்லையா? அதனால பவர் 3னா என்னன்னா 3 டைம்ஸ் போட வேண்டியதான். இதுல நம்மளுக்கு வந்து பிஏ மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு இதெல்லாம் ஈக்குவல் கண்ணாட கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பி மட்டும்தான். அப்ப நம்பர்ஸ் எல்லாம் ஈக்குவல் கண்ணாட வந்துடும். இது 3 டைம்ஸ் எழுதிக்கலாம். 15 into 15 into 15 divided by 25 into 9. ரெண்டு மல்டிப்ளேல இருக்கு, ஈக்குவல் கண்ணாட வரும்போது டிவைட் ஆகும். இது வந்து 15 பவர் கியூப் பவர் 3னா மீனிங் 3 டைம்ஸ் ரைட் பண்ணோன்றது மீனிங். இப்போ இதை கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 5 3s are 5 5s are 1 5 is 5, 3 5 3s are 3 3s are 9. அப்ப ரிமைன் என்ன இருக்குன்னா 15 மட்டும்தான் இருக்கு. 15 சென்டிமீட்டர். அவங்க கேட்டிருக்கிறது இதுதான். find the breadth of the cuboid. Therefore breadth of the cuboid is 15 centimeter. Thank you for watching.